மாம்ச இச்சைகள். பிரியமானவர்களே, அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற நீங்கள் ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலகி கர்த்தரிடத்தில் விசுவாசம் வைத்திருக்கிறவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். கர்த்தர் அவர்களுக்கு அநேக ஆசீர்வாதங்களையும் சிலாக்கியங்களையும் மேன்மைகளையும் வாக்கு பண்ணி இருக்கிறார். நாம் கர்த்தருக்கு பிரியமானவர்கள், கர்த்தர் பரிசுத்தர். ஆகையினால் அவருடைய பிள்ளைகளாகிய நாமும் பரிசுத்தராய் இருக்க வேண்டும். நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலக வேண்டும். மாம்ச இச்சைகளை குறித்து நாம் மிகவும் எச்சரிப்போடு இருக்க வேண்டும். கர்த்தருக்குள் பரிசுத்தமாய் ஜீவிப்பது எளிதான காரியம் அல்ல. ஆனாலும் விசுவாசிகள் பரிசுத்தமாய் ஜீவிக்க வேண்டியது அவசியமாய் இருக்கிறது. இது நம்முடைய ஆவிக்குரிய கடமை. நமக்கு ஆசீர்வாதமும் வேண்டும், நம்மிடத்தில் பரிசுத்தமும் இருக்க வேண்டும். அப்போஸ்தலர் பேதுரு இந்த சத்தியத்தை விசுவாசிகளுக்கு சொல்லும்போது அவர்களை பிரியமானவர்களே என்று அன்போடு அழைக்கிறார். தன்னுடைய ஆலோசனைகளை அவர்களுக்கு சொல்லும்போது உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன் என்று அவர்களிடம் அன்போடு சொல்லுகிறார். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். நாம் தேவனுக்கு பரிசுத்த ஜாதியாயும் அவருக்கு சொந்த ஜனமாயும் இருக்கிறோம். இந்த உலகத்தில் நாம் அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகள் உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரிக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தில் ஜீவித்தாலும் இது நமக்கு நித்திய வாசஸ்தலம் அல்ல. நாம் இந்த உலகத்திற்கு அந்நியர்களாயும் பரதேசிகளாயும் இருக்கிறோம். நாம் இந்த உலகத்திற்கு சொந்தமான ஜனம் அல்ல. நாம் கர்த்தருக்கு சொந்தமான ஜனமாய் இருக்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளாக நம்மிடத்தில் அவருடைய சுபாவத்திற்கு விரோதமான சுபாவங்கள் காணப்படக்கூடாது. மாம்ச இச்சைகள் நம்மிடத்தில் இருக்கக்கூடாது. மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதில் நாம் பிரியப்படக்கூடாது. நாம் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததியாயும் ராஜரீகமான ஆசாரிய கூட்டமாயும் பரிசுத்த ஜாதியாயும் இருக்கிறோம். நம்முடைய கர்த்தருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு நாம் தெரிந்து கொள்ளப்பட்டிருக்கிறோம். கர்த்தருடைய சித்தத்தை நிறைவேற்றுவதில் நாம் பிரியப்பட வேண்டும். நம்முடைய மாம்ச இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு நாம் பிரியப்படக்கூடாது. நம்முடைய மாம்சத்தின் இச்சைகள் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கின்றன. எல்லா பாவங்களுமே நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்து நம்முடைய ஆத்மாவை காயப்படுத்தும். நமக்கு விரோதமாக போரிடுகிற எல்லா ஆயுதங்களிலும் மாம்சத்தின் இச்சை என்னும் ஆயுதமே மிகவும் பயங்கரமான ஆயுதம். இதுவே மிகவும் கொடிதான ஆயுதம். மாம்சத்தின் இச்சை நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாக போர் செய்து நம்முடைய ஆத்மாவை அதிகமாய் காயப்படுத்திவிடும். சில சமயங்களில் மாம்சத்தின் இச்சைகளை நிறைவேற்றுகிறவர்களின் ஆத்மா குணப்பட முடியாமல் போய்விடுவதும் உண்டு. ஆகையினால் நம்முடைய ஆத்மாவுக்கு விரோதமாய் போர் செய்கிற மாம்ச இச்சைகளை விட்டு நாம் விலகி வர வேண்டும். மாம்ச இச்சைகளோடு சிநேகமாய் இருக்கக்கூடாது. அவற்றோடு ஐக்கியம் வைத்திருக்கக்கூடாது. நாம் பிசாசுக்கு எதிர்த்து நிற்க வேண்டும். ஆனாலும் நம்முடைய மாம்சத்தின் இச்சைகளுக்கோ விட்டு விலகி ஓடிவிட வேண்டும். அந்நியர்களும் பரதேசிகளுமாய் இருக்கிற விசுவாசிகளுக்கு கூறப்பட்டிருக்கும் கட்டளைகள். மாம்ச இச்சைகளை விட்டு விலக வேண்டும். மனுஷர்களுக்குள்ளே நல் நடக்கை உள்ளவர்களாய் நடந்து கொள்ள வேண்டும். மனுஷருடைய கட்டளைகள் யாவற்றுக்கும் கர்த்தர் நிமித்தம் கீழ்ப்படிய வேண்டும். சுயாதீனம் உள்ளவர்களாய் இருக்க வேண்டும். அதே சமயத்தில் தேவனுக்கு அடிமைகளாகவும் இருக்க வேண்டும். எல்லோரையும் கனம் பண்ணுங்கள். சகோதரரிடத்தில் அன்பு கூறுங்கள். தேவனுக்கு பயந்திருங்கள். ராஜாவை கனம் பண்ணுங்கள். ஒரு போர் வீரனை போல போர் செய்தல். எதிரியை கொல்வதற்காக அல்லது சிறைப்பிடிப்பதற்காக யுத்த களத்தில் போராடுதல். மாம்ச இச்சைகளை நாம் ஜெயிக்கவில்லை என்றால் அவை நம்மை ஜெயித்து தங்களுக்கு அடிமையாக்கி விடும்.